ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு காலையில இங்கிலீஷ்ல ஒரு கிராமர் கிளாஸ் பார்த்துடலாமா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா? பாருங்க, அட்டு இன்னு இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, ஒரே சென்டென்ஸ்ல இந்த ரெண்டையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியா? எப்பவுமே அட்டு இன்னு இதை வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் டைமை குறிக்கிற இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். சரியா? ரெண்டுக்குமே தமிழ் மீனிங் வந்து இல்லு தான். அந்த இடத்துக்கு ஏற்றவாறு அது மாறும். சரியா? இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஐ மெட் ஹிம் அட் பஸ் ஸ்டாண்ட் இன் பழனி. ஓகேவா? நான் வந்து அவனை மீட் பண்ணினேன் எங்க? பஸ் ஸ்டாண்டில். அந்த பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? பழனியில் இருக்கு. அப்போ அட்டு இன். ஓகேவா? இப்போ பஸ் ஸ்டாண்டுங்கிறது என்னது? பழனியை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன இடம். அப்போ சின்னதை குறிக்குது அப்படின்னா அட்டு. சரியா? இன் பழனி. பழனி வந்து என்னது? பெரிய இடம். ஓகேவா? அந்த பெருசை குறிச்சா இன்னு. இங்க வந்து நான் சைஸை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். சின்னதை குறிச்சுனாகி அட்டு, பெருசை குறிச்சுன்னா என்னது? பழனி. புரிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க. I saw him at 7 o'clock in the morning. நான் அவனை பார்த்தேன் 7 மணிக்கு. எப்போ? காலையில் 7 மணிக்கு. இப்போ காலையிலங்கிறது பெருசு. சரியா? ஏன்னா காலையிலங்கிறது ஒரு 5 மணிலேருந்து ஒரு 11 மணி கேட்டகரிக்குள்ளே வரும். இது 7ங்கிறது என்னது? அதாவது இந்த மார்னிங்கை கம்பேர் பண்ணும்போது 7 சின்னது. அப்போ சின்னதை குறிச்ச இடத்துக்கு அட்டு, பெருசை குறிச்ச இடத்துக்கு என்னது? இன் போட்டிருக்கோம். ஓகேவா? ஹோம்ஒர்க் உங்களுக்கு என்ன இருக்கு? டேஸ் பழனி டேஸ் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இதுல அச்சு எங்க வரும், இன் எங்க வரும்ங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.